கடந்த 4 வாரமாக நல்ல போராட்டத்தை போராடுங்கள் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 5ஆம் பாகம் இதே செய்தி தொடரிலே 5வது பாகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் மாமிசத்துக்குரியது அல்ல. ஆவிக்குரிய அந்தகாரங்களுக்கு விரோதமாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் பொல்லாத ஆவிகளோடும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. இதை குறித்து யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அடுத்த சில நிமிஷங்கள் உங்களுடைய சிந்தனையை திசை திருப்ப விடாதீர்கள், அலையப்பாய விடாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்கள். வெறும் கவனித்தால் பத்தாது, கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். சில வாரங்களாக ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்தும் கர்த்தர் அதற்கென்று நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆயுதங்களை குறித்தும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப எதிர்த்து நிற்பதுக்கு முன்பாக கீழ்ப்படிதல் வரும். எதிர்த்து நிற்பதுக்கு முன்பாக கீழ்ப்படிதல். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல், கர்த்தர் சொல்கிற காரியத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. Spiritual battle happens in the spiritual world. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஆவிக்குரிய யுத்தத்தை மாமிச பலத்தை வைத்து போராடி ஜெயிக்க முடியாது. இதை ஆவிக்குரிய ரீதியிலே நாம் கையாள வேண்டும். அப்ப எதிர்த்து போராடுவதற்கு முன்பாக கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் மிக மிக அவசியமாயிருக்கு. நான் சில காரியங்களை சொல்லுகிறேன், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு எதிர்த்து போராடுகிற பயிற்சியை நாம் செய்யும் போதெல்லாம் நம்முடைய பலன் அதிகரிக்கிறது. சிந்தித்து பாருங்கள். Whenever you are doing resistance training, your strength is increasing. Resistance training. ஒரு காரியத்தை நாம் எதிர்த்து போராடும் போதெல்லாம் நமக்குள்ளே ஒரு புதிய பலன் உண்டாகிறது. உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அதான் உண்மை. நீங்கள் சௌகரியமான காரியங்களை செய்யும் போது பலன் அதிகரிக்கிறது இல்லை. When you do comfortable things, your strength does not increase. நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். அதாவது சௌகரியமான காரியங்கள், அநேக காரியங்களை செய்கிறோம், அப்பெல்லாம் நம்முடைய பலன் அதிகரிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை போராடி எதிர்த்து நம் காரியங்களை செய்யும் போது நம்முடைய பலன் அதிகரிக்கிறது. ஆமென். அப்ப கர்த்தர் நம்மை உருவாக்கி நம்மை அதிகமாக உள்ளான மனுஷனை பலப்படுத்தி நம்மை உந்தி தள்ளும் போது, கர்த்தர் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்த வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு ஒரு எதிரியை தர வேண்டும். கர்த்தர் எப்படி நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துவார் தெரியுமா? உள்ளான மனுஷனை பலப்படுத்துறதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன தரணும்? ஒரு எனிமி, ஒரு சத்துருவை தர வேண்டும். இப்ப விளங்குதா? கர்த்தர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில சத்துருக்களை அனுமதிக்கிறார்? ஏன் போராட்டங்களை அனுமதிக்கிறார்? சில பேரை ஏன் நமக்கு விரோதமா செயல்படுறாங்க? ஏன் எதிர்த்து நிற்கிறாங்க? நம்ம அநேக சமயத்தில் நினைக்கிறோம், இதெல்லாம் பிசாசு தான் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி அநேகர் பிசாசை கட்டி ஜெபிப்பாங்க. ஆனா இதை யாரு அனுமதிக்கிறது? கர்த்தரே அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? நம்முடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும்படியாக. To increase our resistance, immunity. நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தும்படியாக. ஆமென். அப்ப சத்துரு உங்களுக்கு விரோதமா வரானா யார் அனுமதிக்கிறது? கர்த்தரே அனுமதிக்கிறார். எதற்கு? நம்முடைய பலனை அதிகரிக்க,
தாவீதை கர்த்தர் பலவானாக மாற்ற வேண்டுமானால் கர்த்தர் யாரை எழுப்பணும்? சத்தமா சொல்லுங்க. வேற வழியே கிடையாது. தாவீது பலன் அடையணும்னா, ஒரு ஜெயம் எடுக்கணும்னா கர்த்தர் யாரை எழுப்பணும்? ஒரு கோலியாத்தை எழுப்பணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஓ பிசாசு நமக்கு விரோதமா வரான், பலவிதமான காரியங்களை செய்யறான், கர்த்தர் அனுமதிக்கிறார்ல. எதற்கு? அதிகமா நம்மள நேசிக்கிற ஆண்டவர் ஒரு சத்துருவை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் கர்த்தர் நம்முடைய பலனை அதிகரிக்க தான் அதை அனுமதிக்கிறார் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். சூசான் அரண்மனையிலே எஸ்தர் ஒரு பலவான ஒரு பலசாலியா மாறணும்னா கர்த்தர் யாரை எழுப்பணும்? ஆமான கண்டிப்பா எழுப்பி ஆகணும். ஆமான் கர்த்தர் எழுப்பாமல் எஸ்தர் சூசான் அரண்மனையிலே பலன் அடைய முடியாது. தெளிவா விளக்கு. பூச்சியா இருக்கிற யாக்கோபை கர்த்தர் பலப்படுத்த வேண்டுமானால் யாக்கோபுக்கு முன்பாக ஒரு பர்வதத்தை கர்த்தரா எழுப்பணும். எத்தனை பேருக்கு முன்பாக பர்வதங்கள் இருக்கிறது? எத்தனை பேருக்கு முன்பாக கோலியாத் நின்று கொண்டிருக்கிறார்? எத்தனை பேருக்கு முன்பாக ஒரு ஆமான் நின்று கொண்டிருக்கிறார்? காரணம் என்ன? கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இதே காரியத்தை தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விஷயம் நீங்க முன்பாக போகும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ மற்ற காரியங்களிலே முன்னேறும் போது, இந்த அந்தகார சக்திகள் நம்மளை பின்பாக இழுக்கிறது. நீங்க எப்பெல்லாம் முன்னேறணும் விரும்புறீங்களோ, பரிசுத்தத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, மற்ற உலக காரியங்களிலே, வேலையிலே நீங்க முன்னேற முயற்சி பண்ணும்போது உங்களை பின்பாக இழுக்கிற ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு அந்தகார சக்தி உங்களை பின்பாக இழுக்கிறது. பின்பாக அந்த சக்தி உங்களை இழுக்கும் போது நீங்க அதை இழுத்து கொண்டு போகும்போது நம்முடைய பலன் அதிகரிக்கிறது. ஆமென். அது நம்மளை பின்னால இழுக்கும் போது நம்ம அப்படியே பின்னால போறது அல்ல, நம்ம அதையும் இழுத்து கொண்டு நம்ம முன்னால வரோம் பாருங்க. வர வர இன்னும் 10 அப்படிப்பட்ட காரியங்களை நம்மால் இழுத்துக்கொண்டு முன்னாலே போக முடியும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை துரிதமாய் செயல்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் எதிர்ப்பு இல்லாமல் தேவனுடைய பாதையிலே, கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையிலே ஒரு நாளும் முன்னேற முடியாது. நீங்க முன்னேற வேணுமானால், ஜெயிக்க வேணுமானால், பலனடைய வேணுமானால் நமக்கு என்ன வேணும்? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. எதிர்ப்பு வேண்டும். எதிர்ப்பு வேண்டும். எங்கே எதிர்ப்பு இல்லையோ அங்கே முன்னேற்றம் இல்லை. எங்கே எதிர்ப்பு இல்லையோ அங்கே சுதந்திரம் இல்லை. ஒன்றை யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு பேதுருவை சோதிக்கும்படியாக, சிலுவைகளை போட்டு புடைக்கும்படியாக பிசாசுக்கு ஏன் அந்த அனுமதியை கொடுக்க வேண்டும்? யாராவது சொல்ல முடியுமா? பிசாசு வந்து ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான், அனுமதி கேட்கிறான். ஆண்டவரே, நான் பேதுருவை சிலுவைகளை போட்டு உடைக்கணும், அதுக்கு எனக்கு உத்தரவு தர வேண்டும். ஏன் ஆண்டவர் உத்தரவு கொடுத்தாரு? யாராவது சொல்ல முடியுமா? விசுவாசத்தை சொல்லுங்க, சொல்றது தைரியமா சொல்லுங்க. பலப்படுத்தும்படியாக. பேதுருவை பலப்படுத்தணும் ஆண்டவர். பேதுருவை பலப்படுத்தணும்னா பெர்மிஷன் கொடுத்தாகணும். பிசாசு உங்களை பலப்படுத்தணும்னா யாருக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்? ஆண்டவர். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஆனா நம்முடைய ஜெபம், ஆண்டவரே கைவிட்டாதீங்க, பெர்மிஷன் கொடுத்துட போறீங்க அப்படின்னா பலவீனரா தான் இருக்கணும். ஆண்டவர் பிசாசு வந்து பேதுருட்ட பெர்மிஷன் கேட்கிறா. ஆண்டவர் உடனடியாக இல்ல இல்ல பெர்மிஷன் எல்லாம் கொடுக்க முடியாது, போ, நான் பேதுரு அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அப்படி சொல்லல. பெர்மிஷன் கொடுத்துட்டு ஆண்டவர் பேதுருட்ட சொல்றாருப்பா, பெர்மிஷன் கொடுத்துருக்கிறேன், ஆனாலும்
ஒரு விசுவாசம் ஒழியாதபடி நான் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கிரேக்கத்துல நம்ம வாசித்தா ரொம்ப அழகா இருக்கும். கிரேக்க மொழியில ரொம்ப அழகாக அந்த பகுதியை எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். குணப்பட்ட பின்பு, அந்த குணப்பட்ட பின்பு என்ற வார்த்தை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இங்கிலீஷ்ல when you are converted என்று இருக்கிறது. ஆனா கிரேக்கத்துல எபிஸ்டெப்சாஸ் இருக்கிறது. எபிஸ்டெப்சாஸ் என்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிஸ்டெப்சாஸ் என்றால், பேதுருவே, நீ இழந்து போன பலத்தை மறுபடியுமாக பெறும்போது, நீ ஒரு புதிய பலனை அடையும் போது, நீ பலத்தை திரும்பி பெறும்போது உடைய சகோதரர்களை பலப்படுத்து. எபிஸ்டெப்சாஸ், அந்த வார்த்தையை நீங்கள் மறந்து விடாதே. பேதுருவே, நீ மறுபடியுமாக பலன் அடையும் போது உடைய சகோதரர்களை நீ பலப்படுத்து. அநேக சமயத்துல பிசாசும் உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர்ட்ட போய் நிக்கிறான். ஆண்டவரே, இதை செய்யறதுக்கு எனக்கு ஒரு பெர்மிஷன் தாங்க, இந்த மகளுடைய வாழ்க்கையில செய்ய எனக்கு ஒரு பெர்மிஷன் தாங்க. ஆண்டவர் பெர்மிஷனை கொடுக்கிறார். எதற்கு? நம்மை பலப்படுத்தும்படியாக, நம் மூலியமாக மற்றவர்களை பலப்படுத்தும்படியாக. இதை நம்ம விளங்கிக்கிட்டோம்னா நம்ம ஒரு நாளும் பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை எங்கே அந்த எதிர்ப்பு சக்தி இல்லையோ அங்கே பலன் இல்லை என்று அர்த்தம். இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதுதான் சபையை குறித்ததான கர்த்தருடைய நோக்கம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் சபை பலப்பட வேண்டும். சபை என்று சொல்லும் போது நீங்களும் நானும் தான். அப்ப ஆவியானவர் இன்னைக்கு கிரியை செய்கிற காரியம் என்னவென்றால், நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி பலப்படுத்த முடியும்? எதிர்ப்பு இருந்தாதான். எப்படி நீங்களும் நானும் ஆவிக்குரிய பலன் அடைய முடியும்? எவ்வளவுக்கு அளவு நம்முடைய வாழ்க்கையில எதிர்ப்பு வருகிறதோ அவ்வளவுக்கு அளவு நாம் பலன் அடைகிறோம். இதுக்காக தான் அந்த ஆவிக்குரிய போராட்டத்தையே கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். கடந்த வாரங்களிலே சத்தியம் என்னும் கட்சியை குறித்து தியானித்தோம். அதற்கு பிறகு நீதியின் மார்க்கவசத்தை குறித்து தியானித்தோம். கர்த்தர் இந்த ஆவிக்குரிய போராட்டத்துக்கு நமக்கு 7 ஆவிக்குரிய ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 7 ஆயுதங்கள் என்ன? நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 - 18 வரைக்கும் நீங்க பாருங்க. முதலாவது ஆயுதம் என்னது? நல்ல சத்தமா சொல்லுங்க. சத்தியம் என்னும் கச்சை. சத்தமா சொல்லுங்க. சத்தியம் என்னும் கச்சை. இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம். மூன்றாவது விசேஷத்தின் பாதரட்சைகள். நான்காவது விசுவாசம் என்னும் கேடகம். ஐந்தாவது ரட்சணியம் என்னும் தலை சீரா. ஆறாவது ஏழாவது ஆவியில் ஜெபம் பண்ணுதல், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுதல். ஆமென். இன்றைக்கு அந்த மூன்றாவது ஆவிக்குரிய ஆயுதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். சமாதானத்தின்
சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாக. இந்த இடத்துல சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இந்த இடத்துல சுவிசேஷம் என்று சொல்லும்போது எதை ஆவியானவர் அர்த்தப்படுத்துகிறார்? வேதாகமத்திலே சுவிசேஷம் என்றாலே 6 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. சுவிசேஷத்திலே பூரணமான முழுமையான வேதாகம சுவிசேஷத்திலே 6 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். இரண்டாவது, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது, 3ஆம் நாளிலே கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்தார். நான்காவது, பரமேறினார். ஐந்தாவது, பிதாவின் வலது பரிசுத்திலே உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆறாவது, நமக்காக அவர் திரும்ப வருகிறார். இதாங்க சுவிசேஷம். இதுதான் முழுமையான சுவிசேஷம். 6 காரியங்கள். சுவிசேஷம் என்றாலே 6 காரியங்களை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது என்னது? ஆண்டவராகிய இயேசுவின் மரணம். இரண்டாவது, அடக்கம் பண்ணப்படுதல். மூன்றாவது, உயிர்த்தெழுதல். நான்காவது, பரமேறுதல். ஐந்தாவது, பரிந்து பேசுதல். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆறாவது, அவர் இருக்கிற இடத்துல நம்மையும் கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு திரும்பவும் வருகிறார். சுவிசேஷம் பூர்ணமான முழுமையான சுவிசேஷம். இப்ப இந்த சுவிசேஷம் நம்ம இடத்துல இருந்தா போதாது. இங்கிலீஷ்ல அந்த வேர்ட் காஸ்பல் சொல்லும்போது காட்ஸ் ஸ்பெல் என்று சொல்வார்கள். நற்செய்தி. சுவிசேஷம் என்றாலே நற்செய்தி. உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருதுன்னு வச்சுங்களேன், அந்த நற்செய்தி உங்களோடு கூட வச்சு இருந்தா போதுமா? நற்செய்தி என்றாலே நாம் மற்ற இடத்துல சொல்ல வேண்டும். நற்செய்தி நமக்கு என்னத்துக்கு வருது? மற்ற இடத்துல பகிர்ந்து கொள்வதற்காக தானே நற்செய்தி. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய எல்லைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் கண்டிப்பாக சுவிசேஷத்தை மற்ற இடத்திலே சொல்ல வேண்டும். விசுவாசி நடக்கூடாது, இதெல்லாம் ஊழியக்காரங்க பண்ணிடுவாங்க, இல்ல இல்ல, சுவிசேஷர் பண்ணிடுவாங்க, பாஸ்டர் பண்ணிடுவாங்க, இல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச ஆயத்தமாயிருங்கள். மற்ற இடத்துல பேச ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்த காரியங்களை மற்ற இடத்துல பேச எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னும் சொல்ல வேண்டுமானா, யார் உங்களை சந்திக்க வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அவரிடத்துல ஆண்டவராகிய இயேசுவை பேச வேண்டும். எத்தனை பேர் பண்றீங்க? நிறைய பேர் பண்றது இல்லை, அப்படிதானே? அதனாலதான் இந்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தாமே விட்டுருக்கிறோம். அது பிசாசுக்கு ரொம்ப சௌரியமா போயிருக்கு. சுவிசேஷத்தை மற்ற இடத்துல பகிர்ந்து கொள்வதை ஒரு ஆயுதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அது ஒரு பாதுகாப்பு. எவ்வளவுக்கு அளவு ஆண்டவராகிய இயேசுவை பற்றி மற்றவர்கள் பேசுகிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய எல்லையும் பாதுகாக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு குறித்து உங்களுடைய நண்பர்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய உற்றார் உறவினர்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய அயலத்தாட்ட சொல்லுங்க, வேலை செய்கிற ஆட்கிட்ட சொல்லுங்க, குடும்ப அங்கத்தினர்கிட்ட பேசுங்க. கூடுமானால் அறிமுகமா இல்லாத புதிதான நபர் யாராவது உங்கள்கிட்ட வந்து பேச வந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லுங்க. ஆமென். சில நினைக்கிறது போல இது மத மாற்றம் அல்ல. நாம் நற்செய்தி, அவருடைய ஆத்தும ரட்சிப்புக்காக நற்செய்தியை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, சத்தியம் என்னும் கட்சியை மாத்திரம் பயன்படுத்தினால் போதாது. அந்தகார சக்திகள் நமக்கு விரோதமா வரும்போது சத்தியத்தை எடுத்து அந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறது மாத்திரம் போதாது. மார்க்கவசம், நீதியின் மார்க்கவசம், நான் இயேசு கிறிஸ்துவுடைய நீதியிலே நான் நிலைத்திருக்கிறேன், ஆண்டவராகிய இயேசுடைய நீதியிலே நான் நிற்கிறேன், என்னுடைய நீதி அல்ல என்று சொல்லி அந்த மார்க்கவசத்தை அணிந்தால் மாத்திரம் போடாது. உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காக்கப்படணும்னா, இந்த நற்செய்தியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை கண்டிப்பாக மற்றவர்கள் சொல்ல வேண்டும்.
இந்த நற்செய்தி என்ன நற்செய்தி? இந்த சுவிசேஷம் என்னும் நற்செய்தி என்ன நற்செய்தி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்தபடினாலே நாம் இனிமேலும் அந்த பாவத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன சுவிசேஷம்? ஆண்டவராகிய இயேசு நம்முடைய ரோகங்களையும் வியாதிகளையும் அவருடைய சரீரத்திலே கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடினாலே இனிமேலும் அப்படிப்பட்ட வியாதிகளை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். என்ன சுவிசேஷம்? ஆண்டவராகிய இயேசு எனக்காக தரித்திரரானபடினாலே நான் இனிமேலும் அந்த தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ஆவிக்குரிய ரீதியிலே நான் ஐஸ்வர்யவானாய் இருக்க முடியும். என்ன சுவிசேஷம்? ஆண்டவராகிய இயேசு நமக்காக சாபமானபடினாலே இனிமேலும் நான் சாப கட்டுக்குள்ளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் ஆசீர்வாதமாய் விளங்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, மற்றொடைய ஆத்தும செழிப்புக்காக நீங்கள் சுவிசேஷத்தை மற்ற இடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுடைய ஆத்துமா செழிப்பாக வருது. ஆமென். நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதுதான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்படித்தானே? ஆண்டவராகிய இயேசுவே இந்த உலகத்துக்கு ஒரு நற்செய்தியாக தான் வந்தார். ஆண்டவராகிய இயேசு பிறக்கும் போது அந்த தூதர்கள் அந்த நற்செய்தியை உலகெங்கும் எங்கும் தெரிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த சுவிசேஷத்தை பறைசாற்றுகிற ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இன்னைக்கு இந்த பொறுப்பை நம்ம உணராம இருக்கிறோம். அப்படித்தானே? நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு விளையாடப்பட்டது. நாம் மாத்திரம் பெற்றா போதுமா? இந்த ரட்சிப்பை மற்றவர்களும் பெற வேணுமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே வேதத்தை திருப்பாதீங்க, தயவுசெய்து கேளுங்க. கொர்நேலியு பேதுருவை அழைக்கிறார். சுவிசேஷத்தை அவருடைய வீட்டாருக்கு அறிவிக்கும்படியாக கொர்நேலியு பேதுருவை அழைக்கிறார். பேதுரு வந்து சுவிசேஷத்தை பேசுகிற போதே பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியு வீட்டார் மீது இறங்கினார் என்று வாசிக்கிறோம். வார்த்தையை கேட்கும் போதே பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர்கள் புறஜாதிகள், ஆண்டவராகிய இயேசுவை அறியாதவர்கள். அந்த சுவிசேஷத்தை பேசிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களை நிரப்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எங்கெங்க சுவிசேஷத்தை சொல்றீங்களோ, ஆண்டவராகிய இயேசுவை பத்தி பேசுறீங்களோ, உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிடுவார்னு அர்த்தம். ஆமென். எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும்? எப்ப இறங்குவாரு? நீங்க பேசும்போது. பேதுரு பேசி கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் நாட்களை வீணாக்கிட்டேன், வருஷங்களை வீணாக்கிட்டேன். இனிமேலும் நான் இன்னும் எத்தனை வருஷம் வாழ போறேன்னு தெரியல. வாழ்கிற எஞ்சிய வருஷங்களிலே, நாட்களிலே ராஜ்யத்துக்காக, சுவிசேஷத்துக்காக என்னால முடிந்த அளவிலே மற்றவர்களுக்கு நான் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க சிந்திக்கணும். பேதுருவை கொர்நேலியு வீட்டுக்கு அழைப்பதற்காக கர்த்தர் கொர்நேலியு இடத்திலே ஒரு தூதனை அனுப்பி கொர்நேலியுட்ட பேசுறார். ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி கொர்நேலியுட்ட பேசுறார். நீ பேதுருவை அழைக்க வேண்டும், சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்க பேதுருவை அழைக்க வேணும். ஏன் ஆண்டவர் நேரடியா ஒரு தேவதூதனையே கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்பி சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கலாம்ல? ஏன் ஒரு தூதனை அனுப்பி கொர்நேலியுட்ட சொல்றார், நீ போய் பேதுருவை கூப்பிடு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு பேதுரு வரணும். ஆண்டவர் தூதனை வச்சு செய்ய முடியாத அந்த வேலையை ஆண்டவர் தூதனை வைத்து செய்கிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒரு தேவதூதன் சொல்ல முடியாது, நான் பாவியா இருந்தேன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியுமா? தேவதூதன் சொல்ல முடியுமா? நான் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டேன்னு தூதன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா நீங்களும் நானும் சொல்ல முடியும். ஆகவேதான் ஆண்டவர் அந்த சுவிசேஷ பணியை ஒரு தூதனை வைத்து கொர்நேலியு வீட்டில் அவர் நிறைவேற்றல, ஒரு பேதுருவை வைத்து அதை நிறைவேற்றுகிறார். ஆமென். வீட்டுல போய் வாசித்து பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசுவை குறித்து போய் சொல்லும் போது, சாட்சி சொல்லும் போது வேதம் என்ன திரும்ப சொல்லுகிறது? அநேகர் அதை விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வந்தார்களாம். நீங்க போய் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லும் போது அநேகர் விசுவாசிப்பார்கள்.
இன்னொருத்தரை ரட்சிக்கிறது நம்முடைய வேலை அல்ல. ஆனால் ஆண்டவராய் இயேசுவை குறித்து சொல்லும் போது அந்த ரட்சிப்பின் கிரியையை கர்த்தரே நடப்பிப்பார். அவர்களுக்குள்ளாக ரட்சிப்பின் கிரியை கர்த்தர் நடப்பிப்பார். ரட்சிக்கிறவர் அவர்தான், நீங்களும் நானும் கிடையாது. நம்ம யாரையும் ரட்சிக்க முடியாது. ஆனா ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் சொல்ல முடியும். அப்படி சொல்லும் போது கர்த்தர் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்வார். யோசிச்சு பாருங்க, அந்த சமாரியா ஸ்திரீ ஆண்டவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சில நிமிஷங்கள் தான் ஆண்டவரோடு பேசுற அனுபவம். அந்த சில நிமிஷத்தின் அனுபவங்களை வைத்து அவள் சமாரியா தேசத்துக்குள்ள போய் ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அநேகர் விசுவாசித்தார்களாம். அப்ப யார் கிரியை செய்கிறது? ஆவியானவர். அந்த ரட்சிப்பின் கிரியை அவர்களுக்குள்ளே ஆரம்பித்து பூரணப்படுத்திய அநேகர் ஆண்டவராய் இயேசுவிடத்தில் வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இப்ப நல்லா யோசிங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சர்வாயுத வைக்கத்தை தரித்துக் கொண்டு தீங்கு நாளிலே சத்துருடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக நில்லுங்கள் சொல்றாரா? உங்களுடைய சர்வாயுதங்களை தரித்துக் கொண்டு தீங்கு நாட்கள்ல சத்துருடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக. யோசிச்சு பாருங்க, நிக்கணும்னா கால் நல்லா இருக்கணும்ல. கால் அடிபட்டு இருந்தா எப்படி நிக்கிறது? அப்ப காலுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. சரியா நடக்க முடியலன்னா எப்படி நிக்கிறது? கால் பாதிக்கப்பட்டிருந்தா எப்படி நிக்கிறது? எத்தனை பேருக்கு பரிசுத்த வேதாகமத்தில் மெகிபோசேத்தை குறித்து தெரியும்? மெகிபோசேத் யார்? அது யோனத்தானுடைய மகன், சவுலுடைய பேரன். அவன் சிறு வயதிலேயே கீழே விழுந்தபடினாலே அவருடைய 2 கால்களும் முடமாக்கப்பட்டது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா மெகிபோசேத்தை தூக்கிட்டு தான் போகணும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. ஆமென். நீங்க அநேகருடைய கால்கள் முடமாக்கப்பட்டிருக்கிறது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசியுடைய கால்கள் முடமாக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தை இன்னும் சுமந்து செல்லலன்னு அர்த்தம். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, சரீர பிரகாரமாக நம்முடைய கால்கள் தான் இந்த சரீரத்தை சமநிலைப்படுத்துகிறது. நம்முடைய கால்களினாலதான் இந்த சரீரம் சமநிலையில் இருக்கிறது. ஆமென். இந்த கால்கள் இருக்கிறதுனால நம்ம ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். கால் அடிபட்டுச்சுன்னா முழு சரீரம் பாதிக்கப்பட்டுரும். இந்த 2 கால்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு? சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற பாதங்களாக. ஹல்லேலூயா. அநேகர் நம்ம காலை குறித்து யோசிக்கிறதே இல்லை. அப்படிதானே? எப்பயாவது உங்க காலை குறித்து யோசிக்கிறீங்களா? முகத்தை குறித்து அடிக்கடி யோசிப்போம். ஆனா கண்ணாடியில போய் முன்ன நின்று முகம் எப்படி இருக்கு, மூஞ்சி எப்படி இருக்கு, யாராவது என் கால் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? பார்க்கறதே இல்லை. ஆனா கால்கள் ரொம்ப முக்கியம். எப்ப காலை பார்ப்போம் தெரியுமா? காலுக்கு ஏதாவது ஒன்று ஆனாதான் காலை பார்க்கறது. காலில் அடிப்பட்டாதான் காலை பார்க்கறது. அது வரைக்கும் காலை பார்க்கறது இல்லை. அப்படிதானே? ஆனா நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில நான் பேசுகிறேன். நம்முடைய கால்கள் மிக மிக முக்கியம். நம்முடைய கால்களை பாதுகாக்க வேணும். நம்முடைய கால்களை பாதுகாக்கிறதே சுவிசேஷம் என்னும் பாதரட்சை தான். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சமநிலையில வைக்கிறதே சுவிசேஷத்தின் பாதரட்சை தான். ஆமென். இன்னைக்கு பாதரட்சை, ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ் சொல்லும் போது ஒரு ஃபேஷன் ப்ராடக்டா போயிடுச்சு. அலங்கார பொருளா. ஒரு ஷூஸ், ஒரு செருப்புனாலே நல்ல ஸ்டைலா இருக்கா, மாடர்னா இருக்கா, அப்படிதான் பார்க்கிறோம் ஒழிய அந்த செருப்பானாலும் சரி, அந்த ஷூ ஆனாலும் சரி, நம்முடைய கால்களை பாதுகாக்க வேணும். பாதங்களை பாதுகாக்கணும். இல்லைன்னா நம்மளால நடக்க முடியாது. ஆவிக்குரிய ரீதியில பேசுறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மளால நடக்கும். கால் சரியா இல்லைன்னா நம்மளால நடக்க முடியாது. ஒரு ராணுவ வீரனுக்கு அந்த பாதரட்சை மிக மிக முக்கியம். இட்ஸ் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். இட்ஸ் பிட்வீன் விக்டரி அண்ட் டிஃபீட். ஒரு ராணுவ வீரனுக்கு அந்த பாதரட்சை அவ்வளவு முக்கியம். ஏன்னா மரணமோ ஜீவனோ, ஜெயமோ தோல்வியோ எதுல இருக்குன்னா பாதரட்சை. பாதம் காக்கப்படணும்.
யோசிச்சு பாருங்க, ஒரு ராணுவ வீரர் இருக்கிறாரு, தலைசீரா இருக்கிறது, மார்க்கவசம் இருக்கிறது, கேடகம் இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. கால் அடிபட்டிருக்குன்னு வச்சுங்க, மற்ற எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியாது. அவர் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் யுத்தத்துக்கு போகவே முடியாது, நிற்கவே முடியாது. ஆவிக்குரிய யுத்தத்திலே நிற்கவே ஒரு ராணுவ வீரனுக்கு கால் சரியா இல்லை, காலுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த பாதரட்சை இல்லைன்னா யுத்த களத்திலே என்னதான் போராயுதங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும், பலன் இருந்தாலும், யுத்த களத்தில் அந்த மனுஷனால நிற்க முடியாது. எத்தனை பேருக்கு அந்த சுவிசேஷத்துடைய முக்கியத்துவம் விளங்குது? எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டு ஒரு ராணுவ வீரனுடைய அந்த பாதரட்சை ரொம்ப விசேஷம். கலிகா என்று சொல்வார்கள். கலிகான்னு சொல்லுவாங்க. சாண்டில் மாதிரி இருக்கும், போட்டு கட்டிடுவாங்க. நீங்க படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா மாற்றுறது இல்லை, ஸ்லிப்பான் கிடையாது, அது போட்டு காலோட சேர்த்து கட்டிடணும். அது மாத்திரமல்ல, அந்த பாதரட்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆணிகள் இருக்கும். அந்த பாதரட்சிக்கு கீழே ஆணிகள் இருக்கும். அப்பதான் அது அப்படியே அந்த பூமியில பதிஞ்சு ஒரு கிரிப்பு, ஒரு நல்ல பிடிப்பு, வலிக்கு சரிக்கு விழாதபடிக்கு இருக்கும். ஆமென். ஆயத்தம் என்று நம்ம தமிழ் பைபிள்ல மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனா கிரேக்கத்தில் அப்படி எது இருக்குன்னா பெட்டாய் மாசோன்னு இருக்கு. ஆயத்தம் என்ற வார்த்தைக்கு பெட்டாய் மாசோ அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு நல்ல பிடிப்பு, ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் கிரிப். எப்படி ஒரு ராணுவ வீரனுக்கு அவனுடைய பாதரட்சை ஒரு நல்ல பிடிப்பை கொடுக்கிறது, பூமியில நடக்கும்போது ஒரு பிடிப்பை கொடுக்கிறது, அது போல ஒரு விசுவாசிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒரு அஸ்திபாரமாக, ஒரு பிடிப்பாக மாற வேண்டும். சமாதானம் என்னும் சுவிசேஷம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நல்ல கவனிங்க. அந்த இடத்துல ஆவியானவர் எழுதும் போது வெறும் சுவிசேஷம் எழுதல, சமாதானத்தின் சுவிசேஷம். வாசிங்களா அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் அப்படின்னா சமாதானத்தின் சுவிசேஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க வெறும் சுவிசேஷத்தை குறித்து பேசல, வெறும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறதை குறித்து அல்லாமல் அந்த சுவிசேஷத்தில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். அந்த சுவிசேஷத்தில் இருக்கிற ஒரு ரிவார்டு, ஒரு பலன், ஒரு பிளெஸிங், ஆசீர்வாதம். அந்த சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் என்னது? சத்தமா சொல்லுங்க, சமாதானம். ஆவியானவர் அங்க வெறும் சுவிசேஷம் எழுதல, சமாதானத்தின் சுவிசேஷம். அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வெறும் சுவிசேஷத்தை சொல்றதை பத்தி இல்ல, அந்த சுவிசேஷத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த சுவிசேஷத்துல ஒரு பெரிய பலன் இருக்கிறது. அது என்னவென்றால் தேவ சமாதானம். உலகம் கொடுக்க முடியாததும் உலகம் எடுக்க முடியாததான ஒரு பெரிய சமாதானம் அந்த சுவிசேஷத்துக்குள்ள இருக்கிறது. நீங்க ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்தீங்களே, எத்தனை பேர் அந்த சமாதானத்தை அனுபவிச்சு? ஹல்லேலூயா. எவ்வளவு குழப்பத்தில் இருந்தோம், எவ்வளவு பிரச்சனையில் இருந்தோம், பாவத்துல அந்த பாவ சேற்றில் மூழ்கி கொண்டிருந்தோம். நமக்கு ஒரு சுவிசேஷம் வந்தது, அந்த சுவிசேஷத்தோடு கூட ஒரு பெரிய சமாதானம் வந்தது. சமாதானத்தின் சுவிசேஷத்தில் அநேக ஆசீர்வாதம் இருக்கு. We get settled, strengthened, stabilized. ஒரு சுவிசேஷத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா சமாதானம். ஹல்லேலூயா. அந்த பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயின்னு சொல்லிருக்குல்ல, இங்கிலீஷ்ல ஷார்டுன்னு, தொடுத்தவர்களாக. அப்படின்னா அந்த பாதரட்சியினாலே உங்களோட பாதங்கள் மூடப்பட்டவர்களாக அர்த்தம். மூடப்பட்டவர்கள் அல்லது உங்களோட பாதங்களோடு சேர்த்து கட்டப்பட்டதாக. சகோதரனே சகோதரி, சுவிசேஷம் உங்களோட பாதத்துல உங்களோட கால்களோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கணும். அப்படிதான் கிரேக்கத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம். அப்படின்னா இன்னொரு விஷயம், இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய பாதம் பாதரட்சை இல்லாமல் பூமியை தொடக்கூடாது.
எத்தனை பேருக்கு விளங்குது? நம்முடைய பாதங்கள் இந்த பாதரட்சை இல்லாம வெறும் பாதமாக இந்த உலகத்தை தொடக்கூடாது, ஆபத்து. கால் புண்பற்றும், புண்ணாயிரும், அடிபற்றும். இந்த சுவிசேஷம் தாங்க நம்முடைய பாதத்தை காக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய சமநிலையை காக்கிறது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை காக்கிறதே நம்ம பகிர்ந்து கொள்கிற சுவிசேஷம் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப அந்த சுவிசேஷத்தின் அடிப்படையான அஸ்திபாரம் என்னவென்றால் தேவ சமாதானம். இந்த உலகத்துல சமாதானமே இல்லையே. மனுஷன் சமாதானத்துக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். மனுஷன் நினைக்கிறான் குடிச்சா சமாதானம் வருமா? சமாதானத்துக்காக மனுஷன் குடிச்சு பார்க்கிறான். ஆனா போதை தெளிஞ்ச பிறகு பிரச்சனை அதிகரிக்கிறது. அப்படிதானே? சில சொல்றது கேட்டீங்களா? எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது. ஒரு ஆளு மனைவி எப்பொழுதும் சண்டை, வீட்டுல ஒரே சண்டை, மனைவிக்கு இவருக்கு ஒரே சண்டை. அதனால போய் குடிச்சாராம். குடிச்சிட்டு சொல்றார் ரெண்டு ரெண்டா தெரியுது. முந்தியாச்சும் மனைவி ஒரு பிரச்சனையா தான் தெரியுது, இப்ப ரெண்டு பிரச்சனையா தெரியுது. இது ஒரு மனுஷனுக்கு சமாதானம் தர முடியுமா? எனக்கு அருமையான உலகத்துல எந்த காரியமும் சரி, பதவியோ பொருளோ அந்தஸ்தோ எந்த ஸ்லாக்கியங்களோ ஆசீர்வாதங்களோ சமாதானத்தை தரவே முடியாது. அவருடைய சமாதானத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் சமாதான பிரபு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவ சமாதானத்தை கெடுக்கிற எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யவே கூடாது, பேசக்கூடாது, யோசிக்க கூடாது, பார்க்க கூடாது. கர்த்தர் தேவ சமாதானத்தை ஒரு பொக்கிஷமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில தேவ சமாதானத்தை கெடுக்கக்கூடிய எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது நீங்க அனுபவிச்சிருக்கீங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியத்தை செய்து பாருங்க, என்ன ஆயிரும்? ஃபர்ஸ்ட் சமாதானம் அவுட் போயிடுறா. அப்ப சமாதானத்தை காத்து கொள்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். ஆகவேதான் சமாதானத்தை கெடுக்கிற உங்களுடைய உள்ளான சமாதானத்தை சொல்றேன், குடும்ப சமாதானம் இல்லை, உள்ளான சமாதானம் எந்த விதத்திலும் கெட்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்வது மிக மிக அவசியம். ஒரு காரியத்தை செய்யும் போதோ, ஒரு காரியத்தை பேசும் போதோ, ஒரு காரியத்தை சிந்திக்கும் போதோ நம்ம யோசிக்கணும், இது என்னோட தேவ சமாதானத்தை கெடுத்துருமா, நான் சமாதானத்தை இழந்துருமனா அப்படின்னு யோசிக்கணும். அப்ப தேவ சமாதானம் நம்மை பாதுகாக்கிறது, பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது, தீமையிலிருந்து பாதுகாக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்லுது? இந்த பாதங்கள் தான் நம்முடைய முழு சரீரத்தையுமே காக்கிறது. இந்த பாதங்களை வைத்து தான் நாம் பல இடங்களுக்கு போகிறோம். அப்படின்னா அந்த பாதங்கள் எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய சித்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த பாதங்கள் நம்முடைய சித்தத்துக்கு அடையாளமா இருக்கு. யோசி பாருங்க, நான் இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு யோசிக்கிறேன், என்னோட பாதம் தான் அங்க கொண்டு போகுது. அப்படிதானே? அப்ப அந்த பாதங்கள் சொல்லும் போது நம்முடைய சித்தத்துக்கு அது அடையாளமா இருக்கிறது. அப்ப என்னுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தோடு இணைக்கப்படும் போதுதான் அந்த தேவ சமாதானம் எனக்குள்ளே வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் என்னுடைய கால்கள் சமாதானம் என்னும் சுவிசேஷம் என்னும் பாதரட்சியினாலே தொடுத்தவர்களாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு அநேக சமயங்களில் சத்ருவாகிய பிசாசு வழி தப்பி போகும்படியாய் செய்யும்போது, நல்ல கவனிங்க, வழி தப்பி போகும்படியாய் செய்யும் ஒரு தவறான சத்தியத்தை சொல்லும் போது, ஒரு வேத வசனத்தை தவறாக வியாக்கியானம் பண்ணி சத்தியத்துக்கு மாறாய் பிசாசு நம்மளை நடத்த நினைக்கும் போது அந்த தேவ சமாதானம் தான் நம்மளை சத்தியத்திலே நிலைநிற்கப்படுகிறது. எத்தனை பேர் அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியல. ஒரு சத்தியத்தை நீங்க அறிஞ்சிருப்பீங்க, அந்த சத்தியத்துக்கு மாறா ஒரு காரியத்தை நீங்க கேட்கும் போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்குள்ள வருது. இது சத்தியம் அல்ல, பிசாசு வஞ்சிக்க பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பின்
ஒரு சிக்னல் நமக்குள்ளே மனசாட்சிக்குள்ளே வரும்போது, அப்ப தேவ சமாதானம் தான் சரியான பாதையிலே, தவறான பாதையில் போகாதபடி, தவறான உபதேசத்துக்குள்ளே போகாதபடி, வஞ்சகமான தந்திரமான உபதேசத்துக்குள்ளே போகாதபடி நம்முடைய சத்தியத்தில் நிறுத்தி வைக்கிறது தேவ சமாதானம் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் சமாதானத்தை இழக்கும் போது நாம் தவறான பாதையிலே போகிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறதே தேவ சமாதானம் தான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? Any lack of peace will alert us that we are off the path. சமாதானம் போன உடனே நமக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ நம்ம போறது சரியில்லை, நம்ம நடக்கிற பாதை சரியில்லை, பிசாசு ஒரு புதை மணலுக்குள்ளே நம்மளை நடத்துகிறான். அப்ப தேவ சமாதானம் தான் மறுபடியுமாக பாதுகாப்பின் இடத்துக்கு நம்மளை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தயவு செய்து இதை சீரியஸாக எடுக்க வேண்டும். ஒரு நாள் உங்களுடைய பாதங்கள் தவறான உறவுக்குள்ளாக சிக்கிக் கொள்ளாதபடி உங்களுடைய பாதங்கள் காக்கப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக தவறான உறவுகளிலே போய் சிக்கிக் கொள்ளாதபடி உங்களுடைய பாதங்கள் காக்கப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு காரியமும், அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் சிக்கிக் கொள்ளாதபடி நம்மை காக்கிறது தேவ சமாதானம் தான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நம்முடைய கால்களிலே அந்த பாதரட்சி இருக்குமானால் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய பாதையிலே நம்மை நடக்க உதவி செய்கிறது. இதை பரிசுத்த வேதாகமம் சமாதானத்தின் சுவிசேஷம் என்று அழைக்கிறது. சமாதானத்தின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது என்று சொல்லுங்க. இன்னைக்கு உலக ஜனங்களை பாருங்க, புண்பட்டவர்களாக, உடைக்கப்பட்டவர்களாக, குழப்பத்திலே, பிரச்சனையிலே, பயங்கரமான சூழ்நிலையிலே யார் எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி கலைஞர் நிலைமையிலே ஆயிரமான ஜனங்கள் உண்டு. அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை யாருங்க கொண்டு போறது? ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நாம் கொண்டு போகாவிட்டால் அப்படிப்பட்டவர்கள் எப்படி விடுதலையாக்கப்பட முடியும்? அவர்கள் ஆண்டவராய் இயேசுவை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவனோடு கூட யாரு சமாதானம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் தேவ சமாதானம் இருக்கும். தேவனோடு கூட சமாதானம் இல்லாமல் தேவ சமாதானத்தை யாரும் அனுபவிக்க முடியாது. Those who have peace with God will have the peace of God. தேவனோடு கூட ஒரு சரியான சமாதானம் உறவு இருக்குமானால் தேவ சமாதானம் நமக்கு இருக்கும். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 52:7 வாசிங்க. சமாதானத்தை கூறி, நல்ல கவனிக்கணும், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, நற்காரியங்களை நல்ல காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7வது வசனம் திருப்பி கொள்ளுங்கள். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7வது வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியுள்ள சபைக்கு எழுதும் போது அவர் எழுதுகிறார். அந்த வசனத்தை வாசிருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 10:15 வாசிங்க. அனுப்பப்படாவிட்டால், நல்ல கவனிச்சீங்களா? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய், நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். இப்ப இந்த நற்காரியங்களை சுவிசேஷமாக பகிர்ந்து கொள்ளுகிற பாதங்களை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆமென்.
அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை உங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாக. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? நற்காரியங்களை, நல்ல காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி. ஆயத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சுவிசேஷத்தை ஆண்டவராகிய இயேசுவை யாரிடத்திலும் எப்பொழுதும் சொல்ல ஆயத்தமா இருக்கணும்னு அர்த்தம். ஆமென். எப்பொழுதும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? யாரிடத்திலும் எப்பொழுதும் அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கு. எப்பொழுதும் ஆயத்தமா. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டார். ஆனா நம்ம என்ன திரும்ப பண்ணுவோம்? யாவது சமயம் வாய்க்குமான்னு நம்ம சமயத்துக்காக காத்துட்டு, அவங்க ஏதாவது ஒரு டாபிக் ஆரம்பிச்சா நம்ம சொல்லலாம். இல்ல இல்ல இல்ல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிருக்கன்ற. ஆமென். இன்னொன்னு சொல்லிட்டா, நீங்க யாரையாவது ஒரு நபரை சந்திச்சீங்கன்னா ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை சொல்லாம அந்த ஆளை விடாதீங்கன்ற. அந்த நாமத்துல வல்லம் இருக்கு. அந்த நாமத்துல ஒரு வல்லம் இருக்குது. சும்மா சொல்லிருங்க, ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறாருப்பா, போதும். அந்த ஒரு வார்த்தை போதும். ஒரு தடவை டிஎல் மூடி அவர்கள் ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு ஊழியத்தை முடித்து விட்டு வீடு திரும்புகிறார். பயங்கர மழை பெய்யுது. பயங்கர மழை பெய்கிறது. ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. அவரு நடு ரோட்ல ஒரு கொடை மாத்திரம் அவர்கிட்ட இருக்கு. கொடையை பிடிச்சு நிக்கிறாரு. அந்த சமயத்துல ஒரு மனுஷன் தப்பி ஓடுகிறான். அந்த மலைக்கு, கடும் காற்று மலைக்கு தப்பி வேகமா, அவன்கிட்ட கொடை இல்லை, ஓடுறான். வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த டிஎல் மூடி என்ன பண்ணறான் தெரியுமா? வேகமாக ஓடி அந்த மனுஷனுக்கு கொடையை பிடிச்சுக்கிட்டு, அப்பா ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லி கொடையும் கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அந்த மனுஷன் ரொம்ப சந்தோஷமா நம்மளுக்கு கொடை கிடைச்சா போதுன்ட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போய் சேர்ந்தா, அன்னைக்கு ராத்திரி முழுதும் தூக்கம் வரலையா. என்னடா அந்த மனுஷன் என்னமோ சொன்னாரு, ஆண்டவர் இயேசு நேசிக்கிறாருன்னு சொன்னாரு. ஆண்டவர் இயேசு யார் இந்த ஆண்டவராகிய இயேசு அப்படின்னு அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. நைட் பூரா தூங்கல. அடுத்த நாள் மூடியை தேடி அலைகிறாரு. அந்த நபர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேடி அலைந்து மூடி வீட்டுக்கு வந்து, ஐயா அன்னைக்கு என்னமோ ஒன்று சொன்னீங்களே, அதை மறுபடியுமா சொல்லுங்க, கேட்டதுல இருந்து நைட்டு பூரா எனக்கு தூக்கம் வர மாட்டேன். மூடி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவருடைய பகிர்ந்து கொண்டு, அவர் அந்த மனுஷன் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்டா மாறினார். ஒரே வார்த்தை தாங்க, ஒரே சென்டென்ஸ் தான், ஆண்டவராக இயேசு உன்னை நேசிக்கிறார். அது போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். கர்த்தர் ராஜரிகம் பண்றாருன்னு சொல்லிட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஒரு விஷயம் கூட வாசிங்க. ஏசாயா 52:7 வாசிங்க. ஏசாயா 52:7 மறுபடியும் வாசிங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை, நல்ல ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. சமாதானத்தை கூறி நல்ல காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு அருமையான சகோதரர், ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு பைபிள்லாம் ரொம்ப தெரியாது, ரொம்ப எல்லாம் ஒன்றும் படிக்கல. ஒண்ணுமே தேவையில்லை. உங்க தேவன் ராஜரீகம் பண்றான்னு சொல்லி விட்டுருங்க. கர்த்தர் ஆளுகை செய்றாருன்னு சொல்லி விட்டுருங்க. அது போதும். ஆவியானவர் மிச்சத்தை பார்த்துக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நபரை பார்த்து, அப்பா நீ ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொள், உனக்கு நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. ஆண்டவராக இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ ஆண்டவராக இயேசு ஏத்துட்டீங்கன்னா உனக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லிட்டு விட்டுருங்க. மிச்சத்தை அவரு பார்த்துக்குவார். இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ற விதம் ரொம்ப தப்பு. எப்படி தெரியுமா சொல்றோம்?
நீ ஆண்டவராக இயேசு ஏத்துக்கோ, பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும், உன் கடன் எல்லாம் தீர்ந்துரும். தப்பான சுவிசேஷம் அப்படி சொல்லவே இல்லை, வேதத்தில் எங்கேயுமே சொல்லல. எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும்னு போட்டிருக்கு பாருங்க. ஏசாயா 52:7 ஒரு நாள் மறக்க கூடாது. சமாதானத்தை கூறி நல்ல காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரிகம் பண்றார். இதாங்க சுவிசேஷம் சொல்ற விதம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. நீங்க அநேக விசுவாசிகள் தவறு செய்கிறார்கள். எப்படி தெரியுமா சுவிசேஷம் சொல்றாங்க? சொல்றாங்க. எப்படி தெரியுமா சொல்றாங்க? நீ பாவி, உங்ககிட்ட விக்கிரகம் இருக்கு, நீ நேரா நரகத்துக்கு தான் போவ. எப்படி அந்த ஆளு அடுத்த வார்த்தை கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? எப்பா என் ஆளை விடு, நானே நரகத்தில் தான் இருக்கிறேன், இன்னும் வேற நரகத்துக்கு போகணுமா? நம்ம ஆட்கள் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இன்றைக்கு மரித்தால் எங்கப்பா போவ? ஐயோ எப்பா நான் வாழணும்பா, ஏன் என்ன சாகணும்? எவ்வளவு தப்பா நம்ம சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கோம்னு யோசித்து பாருங்களேன். ஆனா பரிசுத்த வேதம் என்ன திரும்ப சொல்லுது? சமாதானத்தை கூறி. அப்பா யாராவது ஒருத்தனை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லுங்க, ஷாலோம்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்படலனா கூட, அவிசுவாசியா இருந்தா கூட உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்க. அப்புறம் நல்ல காரியத்தை சுவிசேஷமா. நல்ல காரியம் என்ன? உன் ஆத்மா ரட்சிக்கப்படும்பா, உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்பா, ஆண்டவர் இயேசு உனக்கு சமாதானத்தை தருவாருப்பா, உனக்கு சந்தோஷத்தை தருவாருப்பா. ஹல்லேலூயா. அதாங்க சுவிசேஷம். இன்றைக்கு மரித்தால் எங்கே போ? அது சுவிசேஷம் இல்ல. அந்த ஆள் பயந்துட்டு ஓடிடுவார். நீங்க நம்ம சொல்ற சுவிசேஷம் தவறான சுவிசேஷம், வேதத்தின் அடிப்படையான சுவிசேஷம் இல்லை. சமாதானத்தை கூறி நல்ல காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்து. ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை வேற யாராலும் தர முடியாது. அந்த ரட்சிப்புக்கு ஆண்டவராக இயேசு ஒருவர் தான் வழி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே சரியான வேதத்தின் அடிப்படையில் சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும். நீங்க செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை ரட்சிப்பார். நம்மளை ரட்சித்ததே மற்றவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்ததான். ரட்சிக்க இல்ல, மற்றவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த ரட்சிக்கிறவர் கர்த்தர். நான் அடிக்கடியா தாவீதை குறித்து யோசிக்கிறது உண்டு. பழைய ஏற்பாட்டிலே ஒரு சிறந்த சுவிசேஷகனா இருந்தார் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது தான். தாவீது பழைய ஏற்பாட்டு மனுஷனா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு அனுபவங்கள் நிறைய தாவீதோட வாழ்க்கையை பார்க்கும். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்கள். 1 நாளாகமம் 16:23 வாசிங்க. 1 நாளாகமம் 16:23. பூமியின் சகல குடிகளே, நல்ல கவனிங்க, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். யோசிச்சு பார்க்க முடியுதா? பழைய ஏற்பாட்டு தாவீது பேசுகிற வார்த்தைகள். பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய், அவருடைய ரட்சிப்பை. கர்த்தர் உங்களை எப்படி ரட்சித்தார், நீங்க என்ன நிலைமையில இருந்தீங்க, கர்த்தர் இன்னைக்கு என்ன நிலைமையில உங்களை வைத்திருக்கிறார் என்பதை ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இந்த வார்த்தையை தாவீது எழுதணும்னா தாவீது எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆமென். தாவீதுடைய வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கவனமா வாசித்தா உங்களுக்கு விளங்கும். நீங்க சங்கீதங்களிலே தாவீது எழுதின சங்கீதத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா தாவீது சொல்ற அடிக்கடி சொல்றது என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என்னுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் என் கர்த்தர் நல்லவர். இது தாவீது மாத்திரம் சொல்லல, தாவீது மத்தவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் இப்படியே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. அதுதான் சுவிசேஷம். ரட்சிப்பின் சுவிசேஷம் என்ன? ஆண்டவராக இயேசு எனக்கு நல்லவராக இருக்கிறார், நீ ஏற்றுக்கொண்டா உனக்கும் நல்லவராக இருப்பார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுவாரு, ஆரோனின் குடும்பத்தாரே சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே
கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். யாக்கோபின் வீட்டாரே கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக நாளுக்கு நாள், இன்னும் சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். சகோதரனே, தாவீது வனாந்தரத்தில் இருந்த போது கூட தாவீதினுடைய தொடர்ந்தேர்ச்சியான அறிக்கை என்ன தெரியுமா? என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாதகமான சூழ்நிலை இருந்தாலும், இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும், படு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் இதை சொல்லி பழகிக் கொள்ளுங்கள். என் கர்த்தர் நல்லவர். சொல்லி பாருங்க பிரதர், உங்களுடைய சூழ்நிலைக்கு மாறும். தீமையானது நன்மையா மாறும். கர்த்தருடைய நன்மையை விளங்கப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க இஸ்ரேலுக்கு போனா ஒரு காரியத்தை பார்க்கலாம். 2015 ஆண்டு நானும் மெனுவரையும் இஸ்ரேலுக்கு போனப்ப ஒரு அற்புதமான, அப்கோர்ஸ் நிறைய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனா அதுல ஒரு விசேஷமான ஒரு பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துல போனோடனே அந்த கைடு என்ன பண்ணுவாங்க, மேல் வீட்டு அறைக்கு கூட்டிட்டு கொண்டு போவாங்க. மேல் வீட்டு அறை அப்படின்னா அந்த 120 பேர் கூடியிருந்து அந்த பரிசுத்தாவின் நம்ம மேல் இறங்கி அவர்கள் அந்நிய பாஷை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் அல்லவா? அந்த மேல் வீட்டு அறைக்கு உங்களை கூட்டிட்டு போய் இதுதான் அந்த மேல் வீட்டு அறை அப்படின்னு காப்போம். அந்த இடத்துல தான் பெந்தகோஸ்து நாளிலே பேதுரு எழுந்து மற்ற சீஷர்களோடு நின்று முதல் சுவிசேஷ பிரசங்கத்தை பண்ணின இடம் அதுதான், மேல் வீட்டு அறை. இப்ப மேல் வீட்டு அறைன்னு சொல்லும் போது கீழ் வீடு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த கைடு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, மேல் வீட்டுக்கு உங்களை கொண்டு போறதுக்கு முன்னாடி கீழ் வீட்டுக்குள்ள கொண்டு போவாங்க. அந்த கீழ் வீடு என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீதை அடக்கம் பண்ணின இடம் தான் கீழ் வீடு. அந்த மேல் வீட்டு அறை கீழே தான் தாவீதோட கல்லறையே இருக்குது. அங்கதான் தாவீதை அடக்கம் பண்ணி இருக்கிறார்கள். அதுக்கு மேலதான் அந்த மேல் வீட்டு அறை இருக்கிறது. ஆமென். அந்த மேல் வீட்டு அறையில தான் 120 பேரும் உன்னதத்தின் தேவனுடைய வல்லமையின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட இடம். எதற்காக நான் சொல்றேன்னா, பழைய ஏற்பாட்டிலே தாவீது எப்பேற்பட்ட சுவிசேஷனா இருந்திருந்தா, கர்த்தர் தாவீது அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு மேலே புதிய ஏற்பாட்டின் முதல் சுவிசேஷ கூட்டத்தை கர்த்தர் தொடங்கி இருப்பார். நீ யோசிச்சு பார்க்கிறதுக்காக நான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டிலே தாவீது எவ்வளவு பெரிய சுவிசேஷகனா இருந்தா, கர்த்தர் தாவீதை கனம் பண்ணும்படியாக தாவீது அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு மேலே முதல் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்டது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். தாவீதை கர்த்தர் எப்படி கனப்படுத்தி இருக்கிறார்னு பாரு. நான் தாழ்மையா சொல்றேன், நீங்களும் அந்த சுவிசேஷத்திலே உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குமானால், சமாதானத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிறவர்களா இருப்பீர்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களை கனப்படுத்துவார். ஆண்டவர் சொன்னார், ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். சகோதரனே சகோதரியே, சுவிசேஷம் சொல்றதுக்காக உங்களோட பணத்தை செலவு பண்ணுங்க, உங்களோட நேரத்தை செலவு பண்ணுங்க, உங்களோட பலனை செலவு பண்ணுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் ஒரு நாளும் வெட்கப்படுகிறது இல்லை. I am not ashamed of the gospel of Jesus Christ. Hallelujah. இன்னொன்னு சொல்லிட்டா, இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்படாத குடும்ப அங்கத்தின ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்றீங்க, அப்படிதானே? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? அப்படி கைகளை பார்க்கலாமா? நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபம் பண்றீங்க. ஆனா இன்னைக்கு சொல்றேன், வெறும் ஜெபத்தோட நிறுத்திக்காதீங்க. தைரியமா ஆண்டவர் இயேசுவை பத்தி சொல்லுங்க. நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே அந்த சகுன ரட்சியும் வருஷக்கணக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஒண்ணும் நடக்கல. என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணா போதாது, தைரியமா இப்ப அந்த ஆண்டவர் அந்த நபர்கிட்ட போய் ஆண்டவரா இயேசுவை பற்றி சொல்லணும். அனுப்பப்படாவிட்டால் சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்படும்? நீங்க சொல்லாவிட்டால் மற்றவர்கள் எப்படி கேட்க முடியும்? மற்றவர்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவரா இயேசுவை குறித்து எப்படி மற்றவர்களுக்கு தெரியும்? தயவு செய்து சொல்றேன், ஜெபத்தோடு கூட, ஜெபம் அவசியம். ஒரு நபருடைய ரட்சிப்புக்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஆனா அந்த ஜெபத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் தைரியமா ஆண்டவரா இயேசுவை குறித்து அந்த நபர்கிட்ட நீங்க பேசுவீங்கள் என்றால்
கர்த்தர் கிரியை செய்வார். ரட்சிப்பின் கிரியை கர்த்தர் கிரியை செய்வார். ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். தேவைப்பட்டா ஒரு பிரதர் இன்னொரு பிரதர் ஹோட்டலுக்கு கூட்டு போய் நல்லா மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்து பக்கத்துல உட்கார்ந்து ஆண்டவராக இயேசு பற்றி சொல்லுங்க. நீங்க சாப்பிட வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எந்த சொன்னாலும் கேட்பாங்க பாருங்க. வயிறு ரொம்பிச்சுன்னா அவங்க என்ன நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. தப்பு இல்லைன்ற, அப்படி பணத்தை செலவிட தப்பே இல்லை. எங்க வீட்டுல நான் சின்ன பையனா இருக்கும்போது தாய் இடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடம், கீரை விற்கிற அம்மா வருவாங்க. ஒரு கீரை கட்டு 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா 10 ரூபாய் கையில கொடுப்பாங்க. 10 ரூபாய் கொடுத்துட்டு, அம்மா ஆண்டவராக இயேசு உங்களை நேசிக்கிறாருமா, நீங்க ஏத்துக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த அம்மா யோசிக்கும், என்னடா நம்ம 3 ரூபா தானே சொன்னோம், இந்த அம்மா 10 ரூபா கொடுக்குது. 10 ரூபா கொடுத்தது மாத்திரம் வேற என்னமோ சொல்றாங்களே. இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்க அநேகர். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ரட்சிப்புக்காக மற்றொரு ரட்சிப்புக்காக நம் ஒரு பணத்தை செலவழிப்போமானா கர்த்தர் அதை 100 மடங்கு திரும்ப தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் அல்லேலூயா. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரால் ஏவப்படுகிறேன், அதனால சொல்றேன். நீங்க யாரிடத்திலும் எப்பொழுதும் ஆண்டவராக இயேசுவை குறித்து நீங்க பேசிட்டீங்கன்னா நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இறங்கி வந்து உங்களோடு கூட நிற்பார். எத்தனை பேர் விசுவாசி? ஆண்டவர் வந்து இறங்கி வந்து உங்களோட நிக்கணுமா? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? என்ன பண்ணும்? ஆண்டவரை பத்தி மற்றவங்க சொல்லணும். இது என்னுடைய கருத்து அல்ல, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்ற சத்தியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அநேக உதாரணங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்தை எடுத்து வாசிங்க. லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 35 36 வசனங்களை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 35 36. வழியில் நடந்தவைகளிலும் அவர் அப்பத்தை பிட்கையில், அவர் ஆண்டவராக இயேசு உயிர் தெழுந்த பிறகு அப்பத்தை பிட்கையிலும் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும், தாங்கள் ஆண்டவராக இயேசுவை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், ஆவியானவர் எப்படி எழுதியிருக்கிறார்னு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் பிரதர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சமாதானம். அது அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியே மனக்கண்கள் முன்பாக ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவை பற்றி வழியில நடந்தது, அவர் அப்பம் பிட்டது, ஆண்டவராக இயேசுவை பற்றி பேசுறாங்க. பேசிக் கொண்டிருக்கும் போதே, ஆண்டவராக இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே இயேசு தாமே அவர்கள் மத்தியிலே நின்று சமாதானம் உண்டாவதா. இவங்க சமாதானத்தின் சுவிசேஷத்தை பேசுறாங்க. ஆண்டவராக இயேசு அவருடைய உள்ளத்திலே சமாதானத்தை கொடுத்து கொண்டு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? நீங்க சமாதானத்தின் சுவிசேஷத்தை பேச 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 ஆண்டவராக இயேசு இறங்கி நின்று உங்க பக்கத்துல வந்து நின்று அவர்களுக்குள்ளே தன்னுடைய சமாதானத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு பெரிய சமாதானத்தை அவர்கள் உணர்வார்கள். இதுவரைக்கும் அந்த சமாதானத்தை அவங்க உணர்ந்திருக்கவே மாட்டாங்க. நீங்க ஆண்டவராக இயேசுவை பேசுறது நிமித்தம் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசுவே இறங்கி வந்து அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எத்தனை பேர் அதை பண்ண போறோம்? நீங்க பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து நின்று அவர்களுக்குள்ளே தன்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறதை உங்களுடைய கண்களால் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டா எடுத்து வாசிங்க. சங்கீதம் 91:14 வாசிங்க. சங்கீதம் 91:14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 91:14 வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால்
அவனை விடுவிப்பேன். அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நான் இப்ப கேட்ப நல்ல கவனிங்க. யாரு யாருகிட்ட பேசுறது? இந்த வசனத்தை வாஸ்தவம்ல, யாரு யாருகிட்ட பேசுறது? யார் யாருகிட்ட பேசுறது? இந்த 14வது வசனம். ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒரு பெரிய பின்னணி இருக்குது. அந்த பின்னணியை விளங்கினாதான் அந்த சங்கீதம் நமக்கு விளங்கும். 150 சங்கீதத்துக்கும் பேக்ரவுண்ட் இருக்குது. அப்ப 91வது சங்கீதத்தோட பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க. தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோன் இடத்திலே சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசுவை குறித்து சொல்றாரு. தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோன் இடத்திலே ரட்சிப்பை குறித்து சுவிசேஷத்தை குறித்து சொல்றார். சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் இறங்கி வந்து தாவீதிடத்திலே சாலமோனை குறித்து பேசுறார். அததான் 14வது வசனத்துல வாசி. தாவீது சாலமோன் இடத்துல சுவிசேஷத்தை சொல்றாரு. அப்ப ஆண்டவரே இறங்கி வந்து தாவீதிடத்துல சாலமோனை குறித்து சொல்றார். இப்ப 14வது வசனத்தை வாசி, உங்களுக்கு விளங்கும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், சாலமோன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். சாலமோனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை சாலமோன் இப்பொழுது அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சாலமோனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு கர்த்தர் தாவீதிடத்துல சொல்றார். எத்தனை பேருக்கு விளங்குது? 1வது வசனத்தை வாசிங்க. 91வது சங்கீதம் 1வது வசனத்தை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். யார் யாரிடத்தை சொல்றது? தாவீது சாலமோன் இடத்துல சுவிசேஷமா அறிவிக்கிற வசனம் இது. தாவீது என்ன சொல்றார் சாலமோன் இடத்துல? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலிலே தங்குவார்ப்பா. ஆகவே நீ ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தாவீது தன்னோட மகனிடத்திலே சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் போது, இப்ப 2வது வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி. இது யார் சொல்றது? சாலமோன். அந்த தாவீது சொன்ன சுவிசேஷத்தை சாலமோன் ஏற்றுக்கொண்டு இப்ப சாலமோன் சொல்றாரு பாருங்க 2வது வசனத்துல. நான் கர்த்தரை நோக்கி. நான் கர்த்தரை நோக்கி. நீர் என் அடைக்கலம். நீர் என் அடைக்கலம். என் கோட்டை. என் கோட்டை. என் தேவன். என் தேவன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சாலமோன் இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் அறிக்கையை பண்றார். இப்ப சாலமோன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு 3வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் அந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை தாவீது சாலமோனுக்கு விவரித்து சொல்லுகிறார். வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 3வது வசனத்திலிருந்து தாவீது சாலமோனுக்கு ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை குறித்து விவரித்து சொல்றார். 3வது வசனத்தை வாசிப்போம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகினாலே உன்னை மூடுவார். அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஆண்டவர் நடுவில் வந்துட்டார். 14வது வசனத்துல இப்ப ஆண்டவர் பேசுறாரு. அவன் யாரு? அவன்னா சாலமோன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் சாலமோனை விடுவிப்பேன். என் நாமத்தை சாலமோன் அறிந்திருக்கிறபடியால் சாலமோனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சாலமோன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் சாலமோனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே சாலமோனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் சாலமோனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு
என் ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? எபிரேய ஸ்டூடெண்ட்ஸ், ஹீப்ரூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குங்க. ரட்சிப்புக்கு எபிரேய வார்த்தை என்னது? யெஷுவா. யெஷுவா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? யெஷுவாவை அவனுக்கு காண்பிப்பேன். இன்னும் வேற விதமா சொன்னோம்னா, தாவீதே உன்னுடைய மகனுக்கு என்னுடைய மகனை காண்பிப்பேன். எத்தனை பேருக்கு விளங்குது? தாவீதே உன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு என்னுடைய மகனாகிய யெஷுவாவை, இயேசுவை நான் காண்பிப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம்ம அநேகர் அந்த 91வது சங்கீதத்தை பாதுகாப்புக்காக தான் நம்ம பயன்படுத்துவோம், அப்படிதானே? ஆனா 91வது சங்கீதம் ரட்சிப்பின் சங்கீதம். ரட்சிப்பின் இந்த சங்கீதம் நம்ம கத்துக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும், நம்ம சுவிசேஷத்தை சொன்னா என்ன நடக்கும் என்பதை கற்றுக் கொடுக்கிற ஒரு சங்கீதம் தான் 91வது சங்கீதம். எத்தனை பேருக்கு இப்ப 91வது சங்கீதம் தெளிவா விளங்குது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப முதலாவது சத்ரு நமக்கு விரோதமாக வரும்போது, சத்தியம் என்னும் கச்சை, கர்த்தருடைய வார்த்தை, வெளிச்சத்தை அந்த அந்தகார சக்திகளுக்கு விரோதமாக நாம் காண்பிக்கும் போது, பேசும்போது அந்தகாரம் விலகி ஓடுகிறது. அது சத்தியம் என்னும் கச்சை. அது இப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னா அந்தகார சக்தி விலகி ஓடிடும். ஆனா தூரத்துல நின்றுகிட்டு அந்த அந்தகார சக்தி உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லும்? நீனா அந்த வார்த்தையை பயன்படுத்துற, நீதான் பாவியாச்சே, போன வாரம் இதை பண்ணியே அதை பண்ணியே, நீதான் சரியா ஜெபிக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி உங்களை குற்றம் சாட்டும் போது நம்ம என்ன சொல்றோம்? என்னுடைய நீதியிலே நான் நின்று பேசல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நீதியிலே நான் நின்று பேசுகிறேன். அது மார்க்க வருஷத்தை, நீதி எனும் மார்க்க வருஷத்தை தரித்துக் கொள்கிறது. மூன்றாவதாக, நாம் அந்த நீதி, கிறிஸ்துடைய நீதியை நாம் அனுபவிக்கிறது மாத்திரம் அல்ல, மற்றவர்களும் அந்த கிறிஸ்துவின் நீதியிலே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? இதுதான் மூணாவது ஆயுதம். நான் ரட்சிக்கப்பட்ட மாத்திரம் போதாது, என்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்படணும், குடும்ப அங்கத்தில் ரட்சிக்கப்படணும், நண்பர்கள், உறவினர்கள், உற்றார் உறவினர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். தாழ்மையா சொல்றேன், ஒரு சபை வளரணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? விசுவாசிகள் சுவிசேஷத்தை மற்ற இடத்துல பகிர்ந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். சபை வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரியம். மெய்ப்பன் குட்டி போட மாட்டாருங்க. யார் குட்டி போடணும்? ஆண்டுகள் தான் குட்டி போடணும். அப்ப சபை வளர்ச்சியில ஒரு விசுவாசியோட பங்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமே, நீங்க ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் எனக்கே ஏராளமான பிரச்சனை, நிறைய தேவைகள் இருக்குது, போராட்டம், வீட்டுல நிறைய பிரச்சனை, நான் போய் மற்றவங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்றது? ஒரு நாள் அப்படி சொல்லாதீங்க. பிரச்சனையின் மத்தியிலே, தேவையின் மத்தியிலே, நிந்தையின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே கர்த்தருக்காக நின்று பாருங்க. சுவிசேஷத்தை சொல்லி பாருங்க. நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சமாதான சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். அடிக்கடியாக சகரியாவை குறித்து யோசிப்பது உண்டு. சகரியா வாழ்க்கையில ஒரு பெரிய நிந்தைங்க. சகரியா எலிசபெத்துக்கு பிள்ளைகளே இல்லை, மலடி. அந்த நாட்களிலே பிள்ளை இல்லாதது ஒரு காரியம், ஒரு பெரிய நிந்தை. அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஏதோ நீ பெரிய ஒரு பாவத்தை செய்திருக்கிற, அதனாலதான் இந்த ஆசீர்வாதம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். இந்த சூழ்நிலையிலே சகரியா தேவாலயத்திலே ஊழியம் செய்யும்படியாக போகிறார். ஒரு நிந்தையை சுமந்தவராக, வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனையை சுமந்தவராக அவர் தேவாலயத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே ஒரு தேவதூதன் அவருக்கு முன்பாக நின்று, சகரியாவே பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளையை தருகிறார். ஹல்லேலூயா. அது சாதாரண பிள்ளை இல்ல, விசேஷமான பிள்ளை, யோவான். ஆமென். ஆண்டவராய் இயேசுவுக்கே முன்னோடியாக இருந்த ஒரு யோவான், ஒரு பெரிய பரிசுத்தவான். கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் சரித்திரத்திலேயே ஒரு பெரிய மனுஷன் தான் யோவான் ஸ்தானர். எனக்கு அருமையானவர்களே, பிரச்சனையின் மத்தியிலே ஊழியம் செய்யுங்கள். பிரச்சனையின் மத்தியிலே ஆண்டவராய் இயேசு நல்லவர் என்று சொல்லுங்கள். பிரச்சனையின் மத்தியிலே
ஆண்டவராய் இயேசுடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற பாதரட்சிகளை தொடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமாய் காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு நீங்க மற்றவங்களுக்கு சமாதானத்தை சொன்னா உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். உங்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்க ஆரோக்கியத்தை குறித்து சொன்னா உங்களோட வாழ்க்கையில ஆரோக்கியம் உண்டாகும். மற்றவர்களுக்கு நீங்க செழிப்பை சொன்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தைகளாகிய சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நற்செய்தியை நீங்க மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நற்செய்தியை தருவார். உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்ப இந்த மூன்றாவது ஆயுதம் என்னது? சுவிசேஷத்தின் பாதரட்சைகள். ஒரு நாளும் மறக்க கூடாது. தைரியமா ஆண்டவரை பத்தி பேசப்படும். தயக்கம் இல்லாமல் பேசப்படும். சுவிசேஷத்தை சொல்ல எந்த நேரமும் ஆயத்தமா இருங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரியல, பைபிள் தெரியல, இதெல்லாம் சொல்லாது. தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆண்டவராய் இயேசு நல்லவர், சமாதான பிரபு. ஏதாவது ஒண்ணு ஆண்டவராய் இயேசுவை பற்றி சொல்லுங்க. கர்த்தர் அற்புதமாய் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு என்ன ஆச்சரியப்படுத்தின ஒரு காரியம் என்னவென்றால், சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறது ஒரு ஆயுதமாக மாற முடியுமா? கண்டிப்பா மாற முடியும். சுவிசேஷத்தை பகிர்ந்து பாதரட்சி, அதுவே கர்த்தர் ஒரு ஆயுதமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆயுதத்தை நம்ம இன்னும் பயன்படுத்தாமே இருக்கிறோம்? எத்தனை பேர் பயன்படுத்த போறீங்க? ஹல்லேலூயா. நம் கண்களை மூடலாமா? கூடுமானால் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தை நான் உணர்கிறேன். ஆண்டவர் அனுப்பின வார்த்தை ஒரு நாளும் அதன் காரியத்தை நிறைவேற்றாமல் திரும்புவதே இல்லை. இன்றைக்கு நமக்கு ஒரு சுவிசேஷ பாரம் உண்டாக வேணும். நம்முடைய உள்ளத்திலே அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாவை குறித்ததான ஒரு பாரம் நீங்க நம்முடைய உள்ளத்திலே உண்டாகணும். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, தேவைகளுக்காக, சூழ்நிலைகளுக்காக கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும். ஆத்தும ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிக்க பழகிக் கொள்ளுங்கள். திறப்பின் வாசலிலே நிற்க பழகிக் கொள்ளுங்கள். மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவாக நின்று கண்ணீரோடு ஆத்தும ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற அந்த விண்ணப்பத்தின் ஜெபத்தை ஏறிடுங்கள். ஜெபம் பண்ணுவது மாத்திரமல்ல, மற்ற இடத்துல தைரியமா போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே. ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவராய் இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர் தன் மகிமை எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டு ஒரு அடிமையின் கோலத்தை எடுத்து தன்னையே வெறுமையாக்கி இந்த உலகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே மரித்து இரத்தத்தை சிந்தி உங்களை என்னை ரட்சித்திருப்பாரானால் இந்த ரட்சிப்புக்குள்ளாக மற்றவர்களை நடத்துகிற ஒரு பொறுப்பு நம்ம எவ்வளவாய் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேக சமயங்களிலே நாம் சுயநலவாதிகளாய் இருக்கிறோம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், மற்றொரு ரட்சிப்பை குறித்து யோசிக்கிறதே இல்லை, பாரப்படுறதே இல்லை. ஆண்டவர் உங்களுடைய ரட்சிப்புக்காக செய்த காரியங்களை தயவு செய்து யோசித்து பாருங்கள். மகிமையின் தேவன், ராஜரீகம் பண்ணுகிறவர், அண்ட சராசரிகளை படைத்தவர், ஏங்க மகிமையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அடிமையின் கோலம் ஏன் எடுக்கணும்? அடிக்கடியா ஒரு காரியத்தை சிந்தித்து அழுகிறது உண்டு. என்ன தெரியுமா? இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, ஒரு சாதாரண மனுஷன் பிலாத்துக்கு முன்பாக அப்படியே கை கட்டி கொண்டு நிற்கிறாருங்க. அதை கொஞ்சம் உங்களோட கண்களில் பாருங்க. ஏன் அப்படி நிக்கணும்? ஒரு சாதாரண மனுஷன் பிலாத்துக்கு முன்பாக சர்வ வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம், அடிமையாக
அடிமையின் கோலத்திலே தன்னுடைய கைகளை கட்டிக்கொண்டு ஒரு சாதாரண மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறார். ஒரு சேவகன் வந்து கன்னத்துல அறையிறான், முகத்துல துப்புறான், கேலி பரியாசம் பண்றான். எல்லாவற்றையும் சகித்தவராக, வாய் திறவாதவராக, எல்லா நிந்தை அவமானங்களையும் சகித்தவராக அந்த கோலத்திலே ஆண்டவராய் இயேசு நின்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ரட்சிப்பு, என்னுடைய ரட்சிப்பு. சிந்தித்து பாருங்க சகோதரே, யோசித்து பாருங்க சகோதரியை, யோசித்து பாருங்க. நம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் எவ்வளவு செய்திருக்கிறார். நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ராஜ்யத்துக்காக என்ன செய்திருக்கிறோம்? மற்றொரு ரட்சிப்புக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? நான் மாத்திரம் ஆசீர்வாதமா வாழ்ந்தா போதுமா? நான் மாத்திரம் ரட்சிப்பை பெற்றா போதுமா? ஒவ்வொரு சகோதர சௌரியம் மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு திட தீர்மானத்தை இன்றைக்கு எடுக்கணும். ஆண்டவரே, நான் யாரை சந்திக்க நேர்ந்தாலும் உம்மை பற்றி சொல்லாம இந்த நபரை விட மாட்டேன். உன் அன்பை பற்றி சொல்லுவேன். இந்த வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நான் சொல்லுவேன். ஆண்டவரே, Thank you, Lord. நான் உன்னை ஒன்று சொல்லட்டா, தயவு செய்து கவனிங்கள். நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போமானால் ரெண்டு காரியத்துல ஒரு காரியம் கண்டிப்பா நடக்கணும். ரெண்டு காரியத்துல ஒரு காரியம் கண்டிப்பா நடக்கணும். ஒண்ணு, ஆண்டவர் உங்களை யார் இடத்திலேயாவது அனுப்பணும். அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு நபரை ஆண்டவர் உங்களிடத்துல அனுப்பணும். இந்த ரெண்டு காரியம் நடக்கலன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கோளாறு இருக்குன்னு அர்த்தம், ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் சகோதரனே, சரி, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த ரெண்டு காரியத்துல ஒரு காரியம் நடக்கணும், கண்டிப்பா நடக்கணும். ஒண்ணு, கர்த்தர் உங்களை மற்றவங்க இடத்துல அனுப்பணும். அல்லனா யாரையாவது ஒரு நபரை ஆண்டவர் உங்களிடத்துல அனுப்பணும். சுவிசேஷத்தை சொல்ல ரெண்டுமே நடக்கல பாஸ்டர், வாழ்க்கையில ரெண்டுமே நடக்கல. கர்த்தர் என்னையும் யார்ட்டையும் அனுப்பல, யாரையும் என்னிடத்துல அனுப்பலன்னு சொல்வீங்களானா ஏதோ தவறு இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை என்று அர்த்தம். ஆராய்ந்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே ஒன்னு என்ன அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு நபரை என்னிடத்தில் அனுப்புங்க. ஒவ்வொரு நாளும் நான் சுவிசேஷத்தை சொல்லணும், அன்பை சொல்லணும். ஆண்டவர், எனக்கு செய்த நன்மைகளை மற்றத்தில் பகிர்ந்து கொள்ளணும். நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவர். எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையில தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தை கர்த்தர் ஆத்தும பாரத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆத்தும பாரம் நமக்குள்ளாக வருகிறது, நான் ஆவியில உணர்கிறேன். ஆத்தும பாரம், ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி செபிக்கிற ஒரு அனுபவம். மற்றொரு ரட்சிப்புக்காக நான் எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே, எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கிறேன். எந்த அளவுக்கு என்னை தாழ்த்த ஆயத்தமா இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். எதுக்கு? நம்முடைய ரட்சிப்புக்காக. நம்ம கொஞ்சம் தாழ்ந்து போக யோசிக்கிறோம், கொஞ்சம் தாழ்ந்து போக யோசிக்கிறோம். ஆனா மரண பரியந்தம் ஆண்டவராகிய இயேசு தன்னை தாழ்த்தினாராம். எதுக்கு தெரியுமா? என்னுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக. ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்னை எவ்வளவு வேணாலும் தாழ்த்துவேன், எந்த நிலைமைக்கு நான் இறங்கி வந்துடுவேன். காரணம் உங்களுடைய ரட்சிப்பு எனக்கு முக்கியம். அப்ப மற்றொரு ரட்சிப்புக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் தாழ்த்தலாம், அப்படிதானே? எவ்வளவு வேணாலும் தாழ்ந்து போ, எவ்வளவு வேணாலும் இறங்கலாம், எதை வேணாலும் இழக்கலாம்.
ஆண்டவரே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். எல்லாரும் ஒருமனப்படலாமா? பெரம்பூர்ல இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். சபையை சுற்றி இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவராய் இயேசுவே அறியாதவர் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ஒரு 2-3 நிமிஷங்கள் வாய்களை திறந்து உங்களுக்கு தெரிந்தவர்களை ஞாபகப்படுத்தி பேர் சொல்லி கண்ணீரோடு ஜெபிங்க. கண்ணீரோடு ஜெபிங்க. ஆண்டவரே ரட்சிங்க. நான் அந்த நபர்கிட்ட போகிறேன் ஆண்டவரே, அந்த நபர்கிட்ட நான் போறேன், போய் உண்மை பற்றி சொல்றேன் ஆண்டவரே. நீங்க ரட்சிப்பின் கிரியை ஆரம்பிங்க. அந்த நபர் ரட்சிக்கப்படணும். ஒரு நாள் அழிந்து போகக்கூடாது. கிறிஸ்து இல்லாத எரி நரகத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவரே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. உங்களுடைய பிரச்சனைக்காக நீங்க இவ்வளவுதான் சத்தமிட்டு அழுவீங்களா? உங்களுடைய பிரச்சனைக்காக இவ்வளவுதான் நீங்க இவ்வளவுதான் அழுவீங்களா? இவ்வளவுதான் ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறங்க, வாய்களை திறந்து கதறுங்க. ஆண்டவரத்துல கேளுங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே மற்ற ரட்சிப்புக்காக என்னை பயன்படுத்துங்க. உங்களுடைய கரத்துல என்னை எடுங்க. அப்பா சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நான் இன்றைக்கு தொடுத்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அதை போட்டுகிறேன். கர்த்தாவே ஐயா, மலைகளிலே கர்த்தாவே என்னுடைய பாதங்கள் அழகாயிருக்கட்டும். சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற பாதங்களாய் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏனோ தோணாவும் இருக்கக்கூடாது சகோதரே. ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னோட குடும்பம் ரட்சிக்கப்பட்டுருச்சு, உள்ள நாள் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நாங்க போகிறோம், அதுல தயவு செய்து திருப்தி அடைந்து விடாதீர்கள். அதுல திருப்தி அடைஞ்சிடாதீங்க. கர்த்தர் என்ன பயன்படுத்தணும்னு சொல்லுங்க. ஆண்டவர் என் மூலமாக யாராவது ரட்சிக்கப்படணும், என் மூலமாக மற்றொரு ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க. அதற்காக என்ன கிரயத்தை செலுத்த வேண்டுமானாலும் செலுத்த ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் நடத்துற இடத்துக்கு நான் போறேன். நீங்க என்ன எங்க நடத்தினாலும், யாருக்கிட்ட நடத்தினாலும், I am willing. Wherever God leads me, I will follow. Hallelujah. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? நன்றி ஆண்டவரே. எவ்விடத்தும் பின்னே செல்வேன், எவ்விடத்தும் பின்னே செல்வேன், எவ்விடத்தும் பின்னே செல்வேன், எந்தன் இயேசுவோடு செல்லுவேன், உந்தன் சிலுவை எடுத்து எந்தன் பின்னே செல்வாய் என்ற ஹல்லேலூயா. நல்ல மீட்பர் சத்தம் கேட்டு இந்த இயேசு Oh God, thank you. Thank you Holy Spirit. காடானாலும் பின்னே செல்வேன், Yes Lord. மேடானாலும் பின்னே செல்வேன், பள்ளத்தாக்கானாலும் செல்வேன், இந்த இயேசுவோடு செல்லுவேன், கஷ்டமானாலும் பின் செல்வேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நஷ்டமானாலும் பின் செல்வேன், வியாதியானாலும் பின் செல்வேன், இந்த இயேசுவோடு செல்லுவேன், மகிமையும் மகிமையும் மாக்கிருபையோ, மகிமையும் மாக்கிருபையோ, மகிமையும்
எனக்கு ஈந்தாரே. காடானாலும் மேடானாலும் காடானாலும் பின்னே செல்வேன். Yes Lord. மேடானாலும் பின்னே செல்வேன். பள்ளத்தாக்கானாலும் செல்வேன். இந்த இயேசுவோடு செல்லுவேன். அப்படியே ஒரு நிமிஷம் மௌனமா இருக்கிற வேளையிலே உடைய இருதயம் ஆண்டவரோடு கூட சம்பாஷிக்கட்டும். ஆண்டவரே, இந்த விஷயத்திலே நான் இத்தனை காலம் தவறி இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். நான் சந்திக்கிற ஒவ்வொரு நபரிடத்திலும் உண்மை பற்றி சொல்லுவேன். ஆண்டவராய் இயேசு சொன்ன வார்த்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஒருவன் என்னை குறித்து மற்றவரிடத்தில் அறிக்கை செய்வானானா, அவனை குறித்து நான் என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்வேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் தெரியுமா இதுல? ஒருவன் என்னை குறித்து மற்றவரிடத்தில் அறிக்கை செய்தான், அவனை குறித்து நான் பிதாவிடத்தில் அறிக்கை செய்வேன். ஒருவன் என்னை குறித்து மற்றவரிடத்திலே மறுதலிப்பான், நானும் அவனை குறித்து பிதாவிடத்திலே மறுதலி. சகுனே சௌரியே, கர்த்தர் உங்களை குறித்து பிதாவிடத்தில் பேசணும்னா நம்ம ஆண்டவராய் இயேசுவை குறித்து மற்றவரிடத்துல பேசணும். நம்ம தவறி இருக்கிறோம். இன்றைக்கு உண்மையாகவே நம் ஆண்டவராய் இயேசுவை நேசிக்கிறோம் என்றால் ஒரு தீர்மானத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு போ. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒரு நபருக்காகிலும் ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் விடாமல் ஒரு நபருக்காகிலும் என் ஆண்டவராய் இயேசுவை குறித்து, என் ஆத்தும நேசரை குறித்து, என் மணவாளனை குறித்து நான் பேசாமல் இருக்கவே மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அதற்கேற்ற கிருபையும் மகிமையும் தருவார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேளைக்கு ஆயுசம் இம்மட்டுமா எங்களோடு பட்சமாய் பேசி நம்முடைய நல் வார்த்தைகளுக்கு ஆயுசம். ஆண்டவரே, சுவிசேஷத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் சுவிசேஷத்தை எப்படி சொல்ல வேண்டும், நாம் சுவிசேஷத்தை சொல்லும் போது என்ன நடக்கிறது, இப்படிப்பட்ட சத்தியங்களை கர்த்தர் எங்களோடு கூட இந்த நாளிலே தெளிவாய் பேசியிருக்கிறீர். அதற்காய் சோதனை. நாங்கள் கேட்கிறவராய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக மாற்றும். இந்த நாளிலே ஒரு விசேஷித்த ஆத்தும பாரம் இந்த சபையாரை நிரப்பட்டு செபிக்கிறேன். கண்ணீரோடு செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தாவே அவருடைய குடும்பங்கள் முழுமையாக ரட்சிக்கப்பட இந்த சகோதரர் எடுத்து பயன்படுத்துவீராக. இன்றைக்கு சபையார் ஒரு தீர்மானத்தோடு போகும்போது தேவனுடைய வல்லமை அவர்களோடு கூட தங்கி தாபரிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அவர்கள் உம்மை பற்றி பேசும்போது கர்த்தாவே, நீ சொன்னது போல இறங்கி வந்து அவர்களோடு கூட நின்று கர்த்தாவுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தோடு கலைந்து போக கிருபை செய்யும். எல்லா கன துதி மகிமைக்கு செலுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை,
பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566222203. மற்றொரு எண் 9551648083. மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 0426703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambur.ministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.